இப்போ நாங்கள் கிராமத்துக்கு போயிட்டோம், சுர்மான்பட்டிக்கு போயிட்டோம். சுர்மான்பட்டி கடவுர்லேருந்து ஒரு நட தூரத்தில் இருக்குது. கடவுர் வந்து கரூர் மாவட்டத்தோடைய தெற்கு எல்லையில் இருக்க. அங்கே என்ன பார்த்தேன், விவசாயிகளுக்கு கையில் வசதி இல்லை, அவர்கிட்ட மாடு இல்லை, அவர்கிட்ட களம் இல்லை. அவர் சோளக்கரத்தை அறுத்துக்கிட்டு வந்து சாலையில் பரப்பிடுறாரு. அதில் காரு பஸ்ஸு லாரி எல்லாம் போகுது. மறுபடியும் தள்ளி தள்ளி அது சக்கரத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாரு இந்த கருதுகளை. அது இப்படி போடுறதெல்லாம் அரைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது. பொழுது போனால் அதை அப்படி தூத்திட்டு தானியத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த குப்பையை சாலை ஓரத்தில் போட்டு போகிறாரு. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வண்டியை கொண்டுட்டு போய் அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் மேலே போட்டுட்டோம். பாத்தியில் மேலே மேலே போட்டோம். ஒரு மழை விழுந்ததையும் பார்த்தா எங்கள் தோட்டத்தில் சோளம் முளைச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, கம்பு முளைச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எள்ளு முளைச்சி வளைஞ்சிட்டு இருக்குது. சந்தோஷம் ஒரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிட்டேன். அந்த வசதி இல்லாத விவசாயி அவர் உற்பத்தி பண்ண எள்ளு இந்த குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண சோளம் குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண கம்பு குப்பையோட போகுது, அவர் உற்பத்தி பண்ண கேப்பையெல்லாம் குப்பையோட போகுது. என்ன இல்லாம போயிடுச்சு, இந்த மாடு இல்லாம போயிடுச்சு. சரிதானா? அந்த மாடு மட்டும் இருந்தா அவர் களத்துல விட்டு அதுலயே சுத்த விட்டுருப்பாரு. சரிதானா? அவளையும் சுத்தி எடுத்திருப்பாங்க. அதனாலதான் அந்த மாடை செல்வம்னு சொன்னான். இந்த வள்ளுவன் சொல்லும் போது கேடில் பிடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. இப்ப மாடு வந்து செல்வம், என்னைக்கா இருந்தாலும் மாடு செல்வம் தான். உங்களுக்கு வேண்டாத பொருளெல்லாம் தின்னுட்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குது. அது பாலை கொடுக்குது, அதுல தயிர் வருது, மோர் வருது, எல்லாம் வருது. இப்ப உங்களுக்கு பாக்கெட்ல வருது பால்னு சொல்றான் அவன். இல்லையா, அது பால் இல்லையா, அது பால் பவுடரா இருக்குதான், அப்புறம் கொஞ்சம் பசுமாட்டு கொழுப்பு இருக்குதான், அதுல கொஞ்சம் 5% யூரியா இருக்குதான், அப்புறம் 3% சோப்பு பவுடர் இருக்குதான், நுரையா வருதான், சட்டியில ஊத்தினா எல்லாம் வருதான். நம்ம மாடை இழந்துட்டு சோப்பு யூரியாவெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அது விருந்தாளிக்கு வேற கொடுக்குறோம், காப்பி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாம் விருந்தாளிக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த மடமை வந்து மேலும் மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்குது. அது காரணம் என்னன்னாக்க பண்பு வளரல, நாகரிகம் மட்டும் வளர்ந்துருக்கு. அந்த நாகரிகமும் இறக்குமதியான நாகரிகமா இருக்கு. நம்மளுடைய பூர்வீக நாகரிகம் அது கிடையாது. பூர்வீக நாகரிகங்கிறது பகிர்ந்து உண்ணுதல் மட்டும்தான். இப்ப அந்த நண்பர்கள் கேட்கிறாரு, சீட்ல எழுதி அது கொடுத்துருக்காரு, இந்த கலையை என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க சொல்றாரு. ரொம்ப அழகு. இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு சின்ன விஷயத்த பார்த்தோம். இந்த ஜப்பான்காரன், அவன் பேர் மசானோபு ஃபுகோகா. அவன் என்ன செய்யறான், நெல்லு வயல்ல நெல்லை அறுத்த பிறகு வைக்கோல் அந்த நிலத்திலேயே போட்டுறான்.